கொடுத்து அவனே தாயுடைய வயிற்றுல வச்சு பாதுகாத்து தாயுடைய வயிற்றுல வச்சு சாப்பாடு கொடுத்து தாயுடைய வயிற்றுல இருந்து வெளியாக்கி அந்த நேரத்திலையும் சாப்பாடு கொடுத்து இவன் உடல் உறுப்புகள் எல்லாம் சக்தியை கொடுத்து அல்லாஹ் தானே கொடுத்தான். எந்த உம்மவாலையாவது பிள்ளைய பார்க்க வைக்கலுமா, கல்ல பார்வையை கொடுக்கலுமா, காதை கேட்க வைக்கலுமா, நடக்க பிடிக்க வைக்கலுமா? ஒன்றும் செய்யல ஒரு தாயால தகப்பனால. அதெல்லாம் அல்லாஹ்வால தான் அந்த சக்திகள் கொடுக்கப்படணும். அந்த அடிப்படையில அவனே எங்களோட உடல்ல சக்தியை கொடுத்து எங்களுக்கு உண்ண தந்து குடிக்க தந்து வாழ்க்கையை தந்து எங்களோட தேவைகளை பூர்த்தி செய்து, மேலான சகோதரர்களே, அவனே எங்களை மௌத்தாக்கி மரணிக்க செய்து அவனுக்கு என்ன தேவை இருக்குது எங்களை நரகத்துக்கு அனுப்ப? அவனுக்கு எந்த தேவையும் இல்லை. அவனோட மோதக்கூடியவங்க முட்டக்கூடியவங்க யாராவது இருக்கிறாங்கன்னா எங்களுக்கு சில நேரம் அப்படி சொல்லல, அவனுக்கு காட்டுறதுக்காண்டி அல்லாஹ் இப்படி செய்யறான். அல்லாஹ்வுக்கு நிகர் யாருமே இல்லை. அவன் தனித்தவன். அவன் சக்திக்கு நிகரான சக்திகள் யாரிடத்திலுமே இல்லை. அவன் அஸ்ஸமீ, பார்க்கக்கூடியவன் என்றா அவன் பார்வையை போல யாருக்கும் இல்ல பார்வை. ஒரே நேரத்தில் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய 7 வானத்துக்கு மேல உள்ளவைகள், 7 பூமிக்கு உள்ளவைகள், 7 பூமிக்கு கீழே உள்ளவைகள், இந்த ஒவ்வொரு வானத்துக்கு இடப்பட்ட படைப்பினங்கள் என்னென்ன இருக்குதோ அதே போல இந்த மனிதர்கள், ஜின்கள், மலக்குமார்கள், மிருகங்கள், கடல்ல வாழக்கூடிய மீன் மச்சங்கள், வன விலங்குகள், சகல படைப்பினங்களுடைய சப்தங்களையும் ஒரே நேரத்தில் கேட்கக்கூடிய சக்தி உள்ளவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இந்த அவ்வளவு படைப்பினங்களையும் ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடிய சக்தி உள்ளவன் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. வஹுவஸ் ஸமீஉல் பஸீர், அவன் கேட்கக்கூடியவன், பார்க்கக்கூடியவன். அவன் பார்வை இப்படியா கொண்ட பார்வை. அவன் அறிவு அதுக்கு நிகர் எதுவும் யார்த அறிவும் கிடையாது. ஒரே நேரத்தில் சகல நிலைமைகளையும் விளங்கிக் கொள்ளக்கூடியவன். அதனால தான் லைஸ கமிஸ்லிஹி ஷை, அவனை போன்று யாருமே இல்லை, அவனுக்கு நிகராக யாருமே இல்லை என்று அவனே குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, நான் சொல்ல வந்த விஷயம் என்ன என்றா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் எங்களிடத்தில் இந்த முயற்சிகளை எதிர்பார்க்கிறான். எங்கட சிறிய முயற்சியின் மீது பெரிய கூலிகளை தாரான். சும்மா யோசிச்சு பார்த்தா மௌத்துக்கு பின்னால நாங்க வாழ போற வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை. அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் சொர்க்க பாக்கியங்களை தந்தருள்வானாக. அந்த சொர்க்கத்துல நிரந்தரமா இருக்க போறோம், மௌத்தே இல்ல என்று தான் குர்ஆன் ஹதீஸ் ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த நிரந்தரமான வாழ்க்கையில நிரந்தரமா அந்த இன்பங்களை பாக்கியங்களை அனுபவிச்சு கொண்டே இருக்க போறோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப அவ்வளவு அழிவு முடிவில்லாத நிரந்தரமான வாழ்க்கையில இன்பங்கள் அனுபவிக்கக்கூடிய மனிதன் எவ்வளவு காலம் அமல் செய்யணும்? குறைஞ்சது ஒரு 5000-10,000 வருஷமாவது அமல் செய்யறதுக்கு அல்லாஹ் எங்களுக்கு சந்தர்ப்பம் தந்திருக்கணும். அவன் இரக்கமுள்ள நாயன். அப்படி நீண்ட காலங்கள் அமல் செய்யறத அல்லாஹ் எதிர்பார்க்காம மாற்றமாக மிச்சம் காலத்தை சுருக்கி இப்போ ஒரு 50-80 வருஷ வாழ்க்கையை தந்து அல்லது ஒரு 100 வருஷ வாழ்க்கையை தந்து என்ன செஞ்சான் தெரியுமா? சில அமல்கள் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லியிருக்கிறான். அந்த அமல்களுக்கு தரக்கூடிய கூலிய பார்த்தா மிகப்பெரிய கூலிய அல்லாஹ் தாரான். சின்ன சின்ன முயற்சியின் மீது பெரிய கூலிய தாரான். ஒரு மையத்து தொழுகையில கலந்து கொண்டா ஒரு கீராத் நன்மை கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு கீராத் என்றா உஹது மலை அளவு நன்மை. உஹது மலை என்றது கிட்டத்தட்ட 6.5-7 கிலோமீட்டர் தொடர்ச்சியான ஒரு மலை. மையத்தை பார்த்துட்டு வரத்துக்கு நன்மை இல்ல, மையத்துல ஜனாசா தொழுகையில கலந்து கொள்றதுக்கு தான் நன்மை சொல்லப்பட்டிருக்கு. நாங்க எல்லாரும் ட்ரை பண்ணோம், அதுக்கு தான். தலையை காட்டிட்டு வாரதெல்லாம் இல்ல, எங்களுக்கு நன்மை கிடைக்கணுமே. நன்மை எப்ப கிடைக்கும்? ஜனாசா தொழுகையில கலந்து கொண்டா. அடுத்தது அந்த ஜனாசா தொழுவிச்சதுக்கு பின்னால் அதை பின்தொடர்ந்து சென்று அடக்கி முடிக்கும் வரைக்கும் இருந்தால் இன்னொரு கீராத் நன்மை கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். 2 கீராத்துடைய நன்மை கிடைக்குது. ஒரு ஜனாசா தொழுகையில கலந்து அதை அடக்கும் வரைக்கும் இருந்தால். 2ஐயும் அடையலும் என்றா மிச்சம் நல்ல இல்ல, ஒன்றையாவது அடைஞ்சு கொள்ள பார்க்கும்.
எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, இப்படி ஒவ்வொரு அமலுக்குள்ள சிறப்புகள் நாங்க அடிக்கடி பயான்கள்ல ஹதீஸ்ல எங்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. சின்ன சின்ன முயற்சிக்கு மிகப்பெரிய கூலிகள் அல்லாஹ் தாரான். அவன் எங்களோட வச்ச இரக்கத்தின் காரணமாகத்தான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, நாங்க ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யணும். அல்லாஹ் முயற்சியை எதிர்பார்க்கிறான். ஒரு மனிதனுக்கு ஹிதாயத்து கிடைக்கணும் என்றா, ஹிதாயத் என்றா அவருக்கு நேர்வழி கிடைக்கணும் என்றா குறைஞ்ச முயற்சி என்ன தெரியுமா? அவருடைய உள்ளத்துல வரணுமாம், நான் திருந்தோணுமே, நான் நல்லவனாகணுமே, எனக்கிட்ட இருக்கிற இந்த கெட்ட பழக்க வழக்கங்களை உடோணுமே என்ற ஒரு கவலை, அப்படி ஒரு சிந்தனையாவது உள்ளத்துல வந்தாலே போதும். அல்லாஹ் அதுக்குள்ள வழிகளை அல்லாஹ் அமைச்சு கொடுக்கிறான். ஒன்று ஒரு நல்ல கூட்டாளி அமைச்சு கொடுப்பான். அந்த நல்ல கூட்டாளி மூலம் இவர் தெரிந்திருவார். அல்லது சில கஷ்டங்களை கொடுப்பான், அந்த கஷ்டத்தை வச்சு அவர் திருந்துவார். அல்லது யாருக்காவது மௌத்த கொடுத்து அந்த மௌத்துல இருந்து மௌத்தோட திருந்துறவங்க எவ்வளவு பேர். அல்லது பொருளாதார வியாபாரங்கள்ல சில நெருக்கடிகளை உண்டாக்குவான். அந்த நெருக்கடி அவருடைய ஹிதாயத்துக்கு சில நேரம் காரணமாக அமையும். இப்படி பல காரணங்களை இவருக்கு உருவாக்கி இவர் திருந்தோணும் என்ற ஆசை இருக்குது, இவர் நல்லவனாகணும் என்ற ஒரு கவலை உள்ளத்துல வந்து விட்டது. அதனால் அதுக்குள்ள வழியா எல்லாம் அமைச்சு கொடுப்பான். அப்ப குறைஞ்சது என்ன வரணும்? நான் நல்லவனாகணுமே, திருந்தோணுமே, எனக்கிட்ட இருக்கிற இந்த பாவங்கள் ஹராம், இந்த கெட்ட செயல்கள் இல்லாம போகணுமே என்ற ஒரு கவலை வந்தாலே போதும். மேலான சகோதரர்களே, அதுவும் ஒரு முயற்சியில ஆக கடைசி முயற்சி அதுதான். முயற்சி நிறைய இருக்குது, அதுல ஆக கடைசி முயற்சி எண்ணத்திலேயாவது வரணும். ஆக கண்ணியமான சகோதரர்களே, அந்த அடிப்படையில அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தந்த இந்த சுருக்கமான கால வாழ்க்கையில எவ்வளவு நன்மைகளை, நன்மை என்றது எங்கட அன்றாட வாழ்க்கையிலே நன்மை நிறைய இருக்குது. நான் இதுக்கு முன்னாலே விளங்கப்படுத்திருக்கிறேன். எங்கட ஒவ்வொரு செயலையும் நன்மையா மாத்திக்கொள்ளணும். சின்னோரு மாற்றம் ஒன்று உண்டாக்கணும். எண்ணங்களை சீராக்கி கொள்ளணும். எண்ணம் உள்ளத்துல வார எண்ணம் இருக்கிற நீயத் அதுவல் ஒழுங்காகணும். எண்ணத்தை சீராக்கி கொண்டே செய்யகளை முறையா செய்வோமா இருந்தா அல்லாஹ் ஒவ்வொரு செயலுக்கு நன்மை தந்து கொண்டே இருப்பான். பார்வையால நன்மை கிடைக்குது, எட்டுக்களை எடுத்து வைக்கிறதால நன்மை கிடைக்குது,